பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியங்களை கற்றுத் தருகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். என்னாகமம் அதிகாரம் 23 வசனம் 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அநேக நேரங்களில் நாம் ஒவ்வொரு காரியத்திற்காக தேவ சமூகத்தை நோக்கி நாம் மன்றாடுகிறோம். அப்பொழுது நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுவார், நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த வாக்குத்தத்தங்களை வைத்துக் கொண்டு நாம் அந்த காரியத்திற்காக, அந்த பிரச்சனைக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒரு நாள் ஜெபிக்கலாம், 2 நாள் ஜெபிக்கலாம். நாட்கள் கடந்து செல்ல 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 அந்த வாக்குத்தத்தம் நம்ம பிரச்சனைக்கு பதில் கொடுக்காதது போல தோன்றுகிற வேளையிலே நம்மிலே ஒரு விசுவாசம் குறைவு ஏற்படுகிறது, தொய்வு உண்டாகிறது. உண்மையாகவே இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தான் எனக்கு கொடுத்தாரா, இல்ல இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுயமாய் நினைத்து கொண்டேனா, இல்ல இந்த வாக்குத்தத்தம் உண்மையானது தானா என்று சொல்லி நம்மிலே அநேக குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஒரு மனிதனை போல, சமயத்திற்கு ஏற்றவாக போல, ஒரு மனுஷன் பொய் சொல்வதை போல தேவன் நம்மிடத்தில் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலே நம் விசுவாசத்தை அதிகப்படுத்தும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆதலால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் நாம் நிலைத்து நிற்போம், அதில் உறுதியாயிருப்போம். விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்துல இன்னும் அதிக நேரத்தை செலவிட்டு அந்த பிரச்சனைக்கான முழு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு நாம் ஜெபிப்போம். நம் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏசப்பா, அந்த அற்புதமான அருமையான வேத வசனத்திற்காக நன்றி அப்பா. ஏசப்பா, அநேக நேரங்கள் நாங்கள் உம்மிடத்துல அநேக பொய்களை சொல்லி இருக்கிறோம். நாங்கள் தினமும் வேத வாசிப்போம், தினமும் ஜெபிப்போம், ஊழியம் செய்வோம் என்று அநேக காரியங்களை உம்மிடத்துல ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுல விலகி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் என் தேவன், நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்திலும் ப்ராமிசஸிலும் நீர் விலகி போகாதவராய், பொய் சொல்லாதவராய் எங்கள் மத்தியில் விளங்கி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காரியத்தை எங்கள் இருதயத்திலே ஆணித்தனமாக அடித்தளமாய் நாங்கள் பதிய வைக்க உடைய பலனை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எந்த சூழ்நிலைகளும், இடர்பாடுகளும், நெருக்கங்களும் வந்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ப்ராமிசஸ்லே நாங்கள் விலகி போகாதபடிக்கு, அந்த வசனத்திலே நாங்கள் எங்களை காத்து கொள்ளும்படிக்கு உடைய பலனை நோக்கி நாங்கள் கெஞ்சு மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், விசுவாசத்திலே வளர செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.